நடிகர்களுக்கு ரசிகனாக இருப்பது பெரிதல்ல. அந்த ரசிகன் வந்தா அந்த நடிகன் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் முதல் ஒரு உதாரணம். கேப்டன் விஜயகாந்த் அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாப்புல ஒரு ரசிகன். அவர் வேற ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகரோட ரசிகன். அவருக்கு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. இவருக்கு அந்த காலில் கொஞ்சம் புண்ணு, உடம்பு முடியலை, ஊருக்கு போகணும். அப்போ சில உதவி கேட்க போயிருக்காப்புல. அந்த ரசிகனை பார்க்க விடலை, எதுவுமே பண்ணலை. அப்போ கேப்டனை பார்க்க கேப்டனோட ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறாப்புல. உடனே உள்ளே விட்டாங்க. அப்போ கேப்டனை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்க உடனே கேப்டனை பார்த்து, இல்லை நான் மிகப்பெரிய நடிகர், அவருக்கு நான் பல விஷயம் எல்லாம் பண்ணேன், ஆனால் என்னை பார்க்க விடலை, ஒரு இது கூட பண்ணலை. அவருக்கு ரசிகனாக இருந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஊருக்கு போகணும், நீ ஊருக்கு போகணும், உனக்கு மருத்துவ செலவு, உன் கூட ஒரு ஆள் அனுப்புகிறேன், உனக்கு எல்லாம் உன்னை பார்த்து நல்வழியாக உன்னை அனுப்பிடுவாங்க. மற்றபடி வேறு என்ன உதவி வேணாலும் நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேப்டன் ஆஃபீஸில் அப்படியே உட்காந்து பேசுகிறாரு. இது ஒரு ரசிகனுக்கு மட்டும் இல்லை, ஒரு நடிகனாக இருந்தும் மற்ற ஒரு தொண்டனுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா மற்ற ஒரு ரசிகன், அந்த ரசிகனுக்கு தீவிரமான ஒரு ஃபேனு நம்ம கேப்டன் விட்டு உதவி கேட்டதும் செய்ய மாட்டேன்னு சொல்ல, செஞ்சு கொடுத்தாரு. அதுதான் மனித தர்மம். யார் வந்தாலும் உதவக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். லியாக்கத் அலி கான் அவர்கள் ஒரு பேட்டியில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறாரு. யார் வந்தாலும் உதவக்கூடிய ஒரே ஒரு வள்ளல் கேப்டன் விஜயகாந்த்.